அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, நல்லெண்ணம் கொள்வோம். நம்மை படைத்த அல்லாஹ் உணர்வு பூர்வமாகவும் எண்ணங்களை செயல் வடிவம் கொடுத்து நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக மனிதனத்தை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலே விசுவாசிகளை நோக்கி ஒரு கட்டளையை இடுகின்றான். தவறான எண்ணங்களிலிருந்து பெரும்பாலானவற்றை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நிச்சயமாக எண்ணத்தில் சில பாவமானவை ஆகும். எவருடைய குறைகளையும் நீங்கள் துருவி துருவி விசாரித்துக் கொண்டிருக்கவும் வேண்டாம். உங்களில் சிலரை பற்றி புறம் பேசவும் வேண்டாம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை வாயிலாக நமக்கு இந்த அறிவுறுத்தலை சொல்கின்றான். அவ்வாறு இருக்க நம்முடைய எண்ணங்களை நாம் சீராக அமைத்துக் கொண்டோம் என்றால் இப்படிப்பட்ட தீமையான செயல்களில் இருந்து நம்மால் நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ். அதே போல அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன என்று சொல்லுகின்றார்கள். எனவே நல்ல எண்ணங்களை அமைத்துக் கொள்வது ஒரு நல்ல முஸ்லிமுடைய பண்பாக இருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சூரா அல் பக்ராவிலே 195வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், நன்மை செய்யுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோரை நேசிக்கின்றான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையின் வாயிலாக நன்மை செய்ய நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்வதற்கு நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றான். நல்ல எண்ணம் ஒருவரை நேர்மையோடு வாழ வைக்கிறது, பிறருடைய குறைகளை கூறாமல் நல்ல பார்வையுடன் அணுகவும் வைக்கிறது, சமூகத்தில் ஒரு நல்ல அமைதியையும் பிறர் மீது நல்லெண்ணம் கொள்வதனால் ஏற்படுகிறது. மேலும் அல்லாஹுடைய தூதர் அவர்களிடத்திலே யார் ரசூலல்லாஹ், இஸ்லாத்தில் சிறந்தது எது என்று நபித்தோழர்கள் கேட்ட பொழுது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கூறினார்கள், எவருடைய நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும் பிற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவரே ஒரு நல்ல முஸ்லிம் ஆவார் என்று ஒரு முஸ்லிமுக்குரிய இலக்கணத்தை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மிக அழகாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே ஒருவரின் மீது ஒருவர் தீய எண்ணங்களை கொண்டு நம்முடைய நன்மைகளை பாழாக்கி கொள்ளாமல் நல்லெண்ணங்களை கொண்டு நற்செயல்களை வளர்த்துக் கொள்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.